பல வருடம் புருஷோத்தமனிடம் காளி நட்பாக பழகியுள்ளார். இவ்வாறு அவர் யாரையும் சார் என்று அழைத்ததில்லை, பயந்ததும் இல்லை. புருஷோத்தமன் கூறும் அந்த நபர் யாராக இருக்கும் என்று யோசிக்க ஆரம்பித்தார். ஒருவேளை சூர்யாவாக இருக்குமா என்று சூர்யாவை பார்த்தார். ஆனால் சூர்யாவின் தோற்றத்தை வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயம் புருஷோத்தமன் இவனை சார் என்று அழைத்திருக்க மாட்டார் என்று காளி நினைத்தார். 10 நிமிடங்களுக்குள் புருஷோத்தமனின் ரோல்ஸ் ராய்ஸ் ரிசார்ட்டின் முன் நின்றது. புருஷோத்தமன் அவசரமாக காரில் இருந்து இறங்கினான். புருஷோத்தமன் மேல்தளத்தில் நுழைந்த கணமே அவரது கண்கள் பரத்தை தேடியது. அப்பொழுது அங்கே மணிமாலையை கையில் வைத்துக்கொண்டு கண்களை மூடி ஒரு மூலையில் அமர்ந்திருந்த காளியை பார்த்தார். காளியை பார்த்ததும் புருஷோத்தமனுக்கு குழப்பமாக இருந்தது. இவர் ஏன் இங்கே வந்திருக்கிறார் என்று யோசித்தார். அவருக்கும் சூர்யாவுக்கும் எதுவும் சம்பந்தமா? ஒருவேளை சூர்யாவை அடிப்பதற்காக அவர் வந்துள்ளாரா என்று அவரது மனம் பல கோணங்களில் யோசித்தது. அப்பொழுது பரத் ஒரு டேபிள் முன் நின்றிருக்க நிதானமாக சூர்யா அமர்ந்து உண்பதை பார்த்தார். சூர்யா நன்றாக இருப்பதையும் அவனுக்கு எதுவும் ஆகவில்லை என்பதையும் தெரிந்து கொண்ட பின்புதான் புருஷோத்தமனின் கவலை எல்லாம் நீங்கின. அப்பா, நீங்க எங்க வந்தீங்க? போன்ல அத்தனை தடவை சார்னு யாரையோ கேட்டீங்கப்பா. காளி மாமா இங்கதான் இருக்காங்க, நீங்க யார தேடுறீங்க என்ற பரத் புருஷோத்தமனுக்கு சற்று தொலைவில் நின்றிருந்தான். சூர்யாவின் அருகில் நின்று கொண்டிருந்த பரத்தை நோக்கி வேகமாக நடந்து வந்தார். சாப்பிட்டுக் கொண்டிருந்த சூர்யாவை நோக்கி நடந்து சென்றவர் மரியாதையுடன் குனிந்து, சூர்யா சார், என்னை மன்னிச்சிடுங்க, நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். என்னோட பையன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிருங்க. புருஷோத்தமன் சார் என்று கூப்பிட்டது சூர்யாதானா என்று அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றனர். பரத்தின் கை காலெல்லாம் பதற்றத்தில் நடுங்க ஆரம்பித்தது. அப்பா, அது நீங்க நினைக்கிற ஆள் கிடையாது என பரத் சூர்யாவை தவறாக புரிந்து கொண்டீர்கள் என்று புருஷோத்தமனிடம் கூறினான். அவரை மரியாதையோட பேசு. அவர் பேரை சொல்றதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது. கால் ஹிம் சார். இப்பவே சார் கிட்ட மன்னிப்பு கேளு என புருஷோத்தமன் கோபத்தோடு கூறினார். புருஷோத்தமன் அரைந்த கன்னத்தை தடவிக்கொண்டே அவர் பேச்சுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் சூர்யா முன் மண்டியிட்டான். சூர்யா சார், நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க என்ற பரத்தின் முகத்தில் பயம் நிறைந்திருந்தது. சூர்யா மெதுவாக தன்னுடைய கையை உயர்த்தினான். புருஷோத்தமன், உங்க பையனுக்கும் எனக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் முன்னாடி இருந்துச்சு. ஆனா இப்ப அது எல்லாமே சரியாயிடுச்சு. நீங்க எதையும் நினைச்சு கவலைப்பட வேணாம் என்ற சூர்யா சிறு புன்னகையுடன் புருஷோத்தமனை பார்த்து கூறினார். சூர்யா சார், உங்களுக்கு பெரிய மனசு. என் பையனை மன்னிச்சு விட்டுருங்க. என் பையன் உங்களை இப்படி கஷ்டப்படுத்துவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எவ்வளவு தைரியம் இருந்தா உங்களை எதிர்த்து நின்று இருப்பான். அதுக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். என் பையனை நான் ஒழுங்கா வளர்க்கல, என்னை மன்னிச்சிடுங்க. இந்த விஷயத்தை நீங்க சும்மா விட்டாலும் நான் விடுறதா இல்ல. உங்ககிட்ட வம்பிழுத்தா என்ன நடக்கும்னு அவன் தெரிஞ்சிருக்கணும் என்ற புருஷோத்தமன் தன் அருகில் நின்றிருந்த செக்ரட்டரி சஞ்சயை பார்த்தார். பின் தன்னுடைய பல்லை கடித்துக்கொண்டு பரத்தின் வலது கையை வெட்டும்படி ஆணையிட்டார். ஒரு நிமிஷம் புருஷோத்தமன், இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நான் இப்பவே உங்க பையனை மன்னிச்சிட்டேன் என்ற சூர்யா சிரித்துக்கொண்டே சஞ்சயை எதுவும் செய்ய வேண்டாம் என்பது போல கையை அசைத்தார். சூர்யா சார், இனிமே ஒரு நாளும் நான் இப்படி செய்ய மாட்டேன். எனக்கு உயிர் பிச்சை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இனிமே என் மூச்சு காத்து கூட உங்க மேல படாது என்ற பரத் சூர்யாவின் காலடியில் கிடந்தான். இன்னைக்கு நைட்டே இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடு. இனிமே இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. மீறி இந்த ஊரு பக்கம் வந்தா உன் தோலை உரிச்சிருவேன் என புருஷோத்தமன் தன் மகன் பரத்தை ஊட்டியை விட்டு கிளம்பும்படி கூறினார். சூர்யாவிற்கு ஒரு ஓரத்தில் பரத் ஊட்டியில் இருப்பது நெருடலாக இருந்தாலும் அவன் மூலம் ஒரு சில வேலைகளை சூர்யா செய்ய நினைத்தான். புருஷோத்தமன், பரத் ஊட்டியிலேயே இருக்கட்டும், அவன் செய்ய வேண்டிய சில விஷயம் இங்க இருக்கு என்ற சூர்யா சிரித்தான். வனிதாவிடமிருந்து அந்த 50 கோடியை திரும்ப பெறும் வரை பரத் இங்கு இருக்க வேண்டும். சூர்யா சொன்ன அனைத்திற்கும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் அதனை புருஷோத்தமன் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு இங்க நடந்ததை யாரும் வெளியே சொல்லக்கூடாது என்ற சூர்யாவின் குரல் கணீர் என்று இருந்தது. அப்புறம் காளி, பரத், நீங்க 2 பேரும் நான் யாருன்ற ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டீங்கன்னு நம்புறேன் என்ற சூர்யா அவர்களை பார்த்து சிரித்தான். நிச்சயமா நாங்க வெளியே சொல்லவே மாட்டோம், நீங்க எங்களை நம்பலாம் என இருவரும் ஒரே மாதிரியான பதிலை அவசர அவசரமாக கூறினார்கள். சூர்யாவின் உண்மையான அடையாளம் ஏற்கனவே புருஷோத்தமனுக்கு தெரிந்திருக்கிறது. அதே சமயம் சூர்யா யார் என்று முதலிலிருந்து காளிக்கு சிறு சந்தேகம் இருந்து கொண்டிருந்தது. இப்பொழுது அது தெளிவாகிவிட்டது. சூர்யா அந்த ரெசார்ட்டிலிருந்து தனியாக வெளியே வருவதை பிரீத்தி பார்த்தாள். சூர்யா பாதுகாப்பாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொண்ட பிரீத்திக்கு அப்பொழுதுதான் நிம்மதியாக இருந்தது. சூர்யா நெருங்கி அவள் அருகே வர தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் விரைந்து சென்று சூர்யாவை இருக்க அணைத்துக் கொண்டாள்.
பிரீத்தியின் சிவந்த கண்களை பார்த்த சூர்யாவுக்கு வேதனையாக இருந்தது. தன்னை நினைத்து அழுது அழுது அவள் கண்கள் சிவந்திருக்க கூடாது என்று நினைத்தான். நீ சொன்ன மாதிரியே, உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே எப்படி போனேனோ அப்படியே திரும்ப வந்திருக்கேன். எல்லாம் சரியாயிடும், ஃபீல் பண்ணாத என்ற சூர்யா பிரீத்தி தோளில் தட்டி ஆறுதல் கூறினான். இனிமே எதுக்காகவும் யார் கூடயும் நீங்க சண்டை போடக்கூடாது. இனிமே சண்டை போடுறதா இருந்தா நான் பெர்மிஷன் கொடுக்கவே மாட்டேன் என பிரீத்தி சூர்யாவுக்கு கட்டளையிட்டாள். அவள் ரெசார்ட் எக்ஸிட் வாசல் வழியாக வெளியே வந்ததிலிருந்து பரத் சூர்யாவை ஏதாவது செய்திருக்க கூடும் என்று பயந்து கொண்டிருந்தாள். ஆனால் இப்பொழுது உள்ளே இருந்த அத்தனை பேரையும் தாண்டி சூர்யா எப்படி சிறு காயம் கூட படாமல் வெளியே வந்தான் என்ற எண்ணம் அவளை ஒட்டி கொண்டது. பிரீத்தி மேடம் சொன்னதுக்கு அப்புறம் இங்க மறு பேச்சு கிடையவே கிடையாது. அப்படியே ஆகட்டும் மேடம் என்ற சூர்யா சிரித்துக்கொண்டே பிரீத்தியை பார்த்து கூறினான். ஆனால் சூர்யாவை பொறுத்தவரை பேசி தீர்க்க முடியாத விஷயங்களை கைதான் பேசும் என்று நம்பினான். இருந்தாலும் பிரீத்தியிடம் இனிமேல் சண்டைக்கு செல்ல மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்தான். பிரீத்தி தயக்கத்துடன் சூர்யாவை பார்த்தாள். சில நாளாக சூர்யா முன்பை விட வித்தியாசமாக நடந்து கொள்வதை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினாள். ஆனால் அதை கேட்பதற்கு அவள் துணிந்தாலும் வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை. சூர்யா ஏதோ ஒரு ரகசியத்தை தன்னிடம் கூறாமல் மறைக்கிறான் என்று மட்டுமே அவளுக்கு புரிந்தது. சூர்யாவே சொல்லும் வரை அமைதியாக இருக்க முடிவெடுத்தாள். என்னாச்சு, ஏதாவது கேட்கணுமா என்று சூர்யா பிரீத்தியை நிமிர்ந்து பார்த்தான். ஒன்னும் இல்ல, லாஸ்ட் டைம் என்ன கோல்டன் கிளப்ல காப்பாத்தினது நீங்க தானே என பிரீத்தி சூர்யாவிடம் கேட்டாள். கோல்டன் கிளப்பில் ஒரு போலீஸ் ஆபீசர் தான் பிரீத்தியை மகேஸ்வரனிடமிருந்து காப்பாற்றினார் என்று சூர்யா கூறியிருந்தான். ஆனால் பிரீத்தி அதை நம்பவே இல்லை. இன்று நடந்ததையும் ஒரு சில நாட்களுக்கு முன்பு நடந்ததையும் வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயம் சூர்யாதான் காப்பாற்றியிருப்பான் என்று அவளுக்கு தோன்றியது. கடந்த முறை பரம்பரை ஹோட்டலிலும் ஸ்னேகாவை காப்பாற்றியது கூட சூர்யாவாக இருக்குமோ என்ற சந்தேகம் அவளுக்கு தோன்றியது. சூர்யா அந்த ஹோட்டலில் இருப்பதை பார்த்துதான் மகேஸ்வரன் எதுவும் செய்யாமல் பயந்து ஓடினான். அவன் என்னை பார்த்து பயப்படவில்லை, மாறாக சூர்யாவை பார்த்துதான் பயந்திருக்கிறான். இதை நினைத்து பார்க்கும் பொழுதே பிரீத்தியின் உடம்பெல்லாம் புல்லரிக்க ஆரம்பித்தது. சூர்யாவிடம் மேலும் பல ரகசியங்கள் அடங்கியிருப்பதாக அவளுக்கு தோன்றியது. நான் தான் காப்பாத்தினேன் என்று சூர்யா அதை ஒப்புக்கொண்டான். சூர்யா இதை மறுப்பான் என்று பிரீத்தி நினைத்தாள். ஆனால் மேலும் பிரீத்தியிடம் இதை பற்றி மறைக்க வேண்டாம் என்று சூர்யா முடிவெடுத்தான். இன்று பிரீத்தி தான் 10க்கும் மேற்பட்ட நபருடன் சண்டையிட்டதை நேரில் பார்த்திருக்கிறாள். எனவே தொடர்ந்து அவளிடம் இந்த விஷயத்தை எல்லாம் மறைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று நினைத்தாள். பிரீத்தி இதை கேட்டவுடன் ஏதாவது கூறுவாள் என்று சூர்யா எதிர்பார்த்தான். ஆனால் சரி வா வீட்டுக்கு போலாம் என்ற பிரீத்தி அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அவளுடைய அழகான முகத்தில் மீண்டும் ஒரு சிறிய புன்னகை தோன்றியது. அதை பார்த்த சூர்யாவிற்கு சந்தோஷமாக இருந்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.